வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். எதிர்வரும் 1ஆம் தேதி சனிக்கிழமை சதுர்த்தி விரதம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை விநாயக பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் வழிபாடு செய்யும் வளர்புரை சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ ஆச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் சனிக்கிழமை தை மாதம் 19ஆம் நாள் 1/2/2025 அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற வளர்பிறை சதுர்த்தி விரதம் விநாயகர் வழிபாட்டுக்கு சிறந்தது. நாம் விநாயகரை வேண்டிவாறு சதுர்த்தியிலே சிதற தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுவதற்கு நாம் தொடங்குகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இந்த விநாயகப் பெருமானை வேண்டி இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான விக்னங்களையும் தீர்க்கக்கூடியவர் விநாயகர். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், எல்லா விதமான வினைகளையும் வேரோடு களைகின்ற விநாயகப் பெருமானை இந்த மாதங்கள் தோறும் இந்த சதுர்த்தி திதியிலே நாம் விரதமிருந்து அனுஷ்டானங்களிலே ஈடுபடுவதும், விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், உற்சவங்களிலே கலந்து கொள்வதும் நம்முடைய வாழ்விலே நமக்கு சிறப்பை தருவது. இந்த தை மாதம் மலர்ந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். எனவே இந்த தை மாதத்திலே வருகின்ற வளர்பிறை சதுர்த்தி விநாயகப் பெருமானை வேண்டி நான் இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்வது, விநாயகருக்கு பிரீதியான மோதகம், கொழுக்கட்டை, கடலை, அவல், எள்ளுருண்டை இவையெல்லாம் அங்கே நிவேதனமாக வைத்து மாம்பழம் படைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும், சிதற தேங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்பையும் தரக்கூடிய வகையிலே இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தியிலே இந்த விநாயகப் பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து அருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.